உங்களிடத்தில் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில இந்த நாளில் நம்ம மத்தியில சகோதரர் ஜெய்சிங் அண்ணன் நம்ம மத்தியில இருப்பது மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம் அண்ணன். வேதத்திலிருந்து உங்களிடத்துல ஒரு நிகழ்ச்சி கேள்வியில ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம தேசத்திலே நிறைய ஜனங்கள் மதுவுக்கு அடிமையாகி இன்னைக்கு நிறைய மனிதர்கள் காணப்படுறாங்க. அதனால அநேக குடும்பங்களில் சமாதான இழப்புகள், அநேக குடும்பத்திலே அழிவு, தேசத்துக்கு ஒரு பெரிய சாபமாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வேதம் எவ்வளவு அழகாக அதை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. பிரதர், நம்முடைய வேதத்துல பார்க்கும்போது இந்த மதுபானத்தை குறித்து நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு எல்லாருமே மதுபானத்தை தேடி ஓடுறாங்க. இதை குடிச்சா ஒரு ஞானவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மதுபானத்தை குடிப்பதனால நிறைய தீமைகள் ஏற்படுது. முதலாவது பார்க்கும்போது அவனுடைய சரீரம் கெட்டு போகிறது. இரண்டாவதா நம்ம பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்துல ஒரு சரியான அவங்கள டீச் பண்றது எல்லாமே ஒரு குடிகாரன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்தது பார்க்கும்போது இளம் வயதிலே விபத்துகள் நடக்குது, மரணங்கள் ஏற்படுகிறது. அப்போ அவனுடைய மனைவி விதவை ஆகுறாங்க, சிறு பிள்ளைகள் அப்பா இல்லாம அனாதையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம தேசத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்முடைய வேதம் சொல்கிறது இந்த மதுபானம் அமளி பண்ணணும்னு தான் சொல்லுது. ஆனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஸ்டோரி நடந்ததை தான் சொல்றேன். ஒரு பாட்டி ஒரு தெய்வ மனிதரான ஊழியக்கார டாக்டர்கிட்ட போறாங்க. அப்போ அந்த பாட்டி வெத்தலையை இடிச்சு சவைச்சு சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த டாக்டர் கேக்குறாங்க, பாட்டி வெத்தலை போட்டா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி டாக்டர்கிட்ட சொல்றாங்க, வெத்தலை போடக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த தெய்வ மனிதர் சொல்லுதாங்க, வெத்தலை போடக்கூடாதுன்னு பாட்டி பைபிள்ல சொல்லல, ஆனா இந்த வெத்தலைக்கு பதிலா நீங்க எருக்கலமுடி இலை ரெண்டும், பாக்குக்கு பதிலா அரளி விதை ரெண்டையும் இடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்க சாப்பிடலாமே வெத்தலைக்கு பதிலான்னு சொன்ன உடனே அதை சாப்பிட்டா செத்து போயிருவாங்கல்ல அப்படின்னு பாட்டி சொல்லுது. அதுக்கு அந்த தெய்வ மனிதராகிய டாக்டர் சொல்றாங்க, நீதிமொழிகள் 2:6 சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, நன்மை தீமை எது என்பது அறியத்தக்கதாக கொடுத்திருக்காங்க. அதன்படி நாம நடக்கணும். இது நம்ம சரீரத்துக்கு கேடு, இது நம்ம சரீரத்துக்கு நன்மையானது அப்படின்னு ஒரு பகுத்தறிவை தேவன் நமக்கு தந்திருக்காங்க. அதன்படி நடக்கணும். அதனால இந்த மதுபானம் அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கு, குடும்பத்துக்கு ஒரு சாபமான காரியம் அப்படின்னு நான் சொல்றேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். இந்த நாளிலையும் கேட்டது போல மதுபானத்தினாலே அநேக குடும்பங்கள் அழிகிறது, அவருடைய பிள்ளைகள் அழிகிறார்கள், தேசத்துக்கு அது ஒரு சாபமாகிறது. அதனால் மதுபானம் அடிக்கிறவர்களுக்காக அதிகமாக நான் ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்க. விசேஷமாய் மதுபானத்தில் அடிமைப்பட்டவர்களுக்கு அனுப்பி அதை புரிய செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையோடு